அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழையும் தமிழர்களையும் விட்டுக் கொடுக்கும் ஒரு சில தமிழ் நடிகர்கள் ஆவேசத்தில் சீமான். இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் மேலே பற்று கொண்ட தமிழ் நடிகர்கள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், சிம்பு, விஜய், ஏஆர் ரகுமான் இது போன்ற நபர்களை நம்ம அதிக அளவில் புகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழர்களையும் தமிழையும் எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம இவங்க பேசுகிற ஒரு சில அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளையும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள மக்களையும் சரி அதிக அளவில் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக ஏஆர் ரகுமான்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது மேடையில் ஹிந்தியில் பேசிட்டாலே அந்த இடத்துல இருந்து விலகி போகிறதும், அதற்கு பிறகு ஜிவி பிரகாஷ், சிம்புலாம் பார்த்தீங்கன்னா நான் தமிழண்டா அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதையும் தாண்டி நிஜ வாழ்க்கையில் தமிழர்கள் மத்தியிலும் அவங்க ஹீரோவாக தான் இருக்காங்க அப்படின்றத காட்டுது. இப்படி இருக்கக்கூடிய நடிகர்களை நம்ம புகழ்ந்தாலுமே இன்னும் ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொழியையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் மேம்படுத்தி பேசுறதும் அவங்களுடைய சொந்த மொழியை விட்டு கொடுத்து பேசுகிற வேலைகளையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நடிகர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், கார்த்தி, சூர்யா இது போன்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போனாங்க அப்படின்னா எனக்கு மலையாளி ரசிகர்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க முன்னாடி பேசுறதும், அதற்கு பிறகு ஆந்திராவுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் மத்தியில் எனக்கு தெலுங்கர்கள் தான் அதிகமாக ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக பேசுறதும் அப்படின்னு தமிழ் மொழியை ரொம்பவே விட்டு கொடுத்து தற்போது பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பட ப்ரமோஷனுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்றாங்க அப்படின்னாலுமே இதனால பார்த்தீங்கன்னா சீமான் அதிக அளவில் கொந்தளிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இறுதியாக நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த விஷயம் குறித்து ரொம்பவே ஆவேசமாக சீமான் பேசியிருக்காரு. எந்த மொழி நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷனுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க மொழியில பேசுறது தவறு கிடையாது. ஆனால் அந்த மொழி தான் சிறந்தது அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழர்கள் இவ்வளவு மதிக்கவே கூடாது அப்படின்னு எந்த ஒரு நடிகர்களுமே சுட்டி காட்டாம சீமான் பேசியிருக்காரு. ஆனால் இது குறித்து நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா விக்ரமும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் உயர்த்தி பேசுறதும், அதற்கு பிறகு தமிழ் மொழியை அந்த இடத்துல மேம்படுத்தி பேசாம வந்ததும் பார்த்தீங்கன்னா அனைவருமே கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் தமிழ் மொழியை இந்த மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய நடிகர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.